இன்றைக்கு நீதிமான் என்கிற உணர்வு ஜனங்கள்கிட்ட அதிகமாக கிடையாது, பாவி என்கிற உணர்வு அதிகமாக ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால தான் பாருங்க, நீங்க என்னதான் விசுவாசின்னு சொல்லுங்க, அவங்க என்னதான் நீங்க வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிரசங்கம் பண்ணாலும் அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாகாம, நான் நீதிமான் தான் அப்படிங்கிறத உள்ளத்துல செட்டில் ஆகலைன்னு சொன்னா அவர்கள் விசுவாசிப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. இன்றைக்கு சபையில் இருக்கிற பிரச்சனை குறித்து பேச போறேன். இதை குறித்தா சில ஒரு 6 காரியங்களை சொல்லலாம் இருக்கிறேன் இன்றைக்கு. இதுல முதலாவது காரியம், 6 காரியங்கள் சொல்றேன்னு சொன்னேன். முதலாவது காரியம், வாட் இஸ் சின் கான்ஷியஸ்னஸ்? பாவ உணர்வு என்று சொல்லுகிறோமே, அது என்ன? பாவத்தை குறித்த குற்ற உணர்வு, அதன் நிமித்தமாக வருகிற ஆக்கிர தீர்ப்பின் உணர்வு, அதன் நிமித்தமாக வருகிற தாழ்வு மனப்பான்மை. இந்த 3ஐ தான் என்ன சொல்லுகிறோம்? பாவ உணர்வு என்று சொல்லுகிறோம். இது உள்ள அதிகமாக இருக்கிறது. இது இருக்கிற ஜனங்களில் இந்த 3 காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது சத்தியம் என்னன்னு சொன்னா, இந்த பாவ உணர்வு உள்ளவர்களுக்கு இந்த பாவ உணர்வு என்ன செய்கிறது? அவர்களுக்குள்ள இருந்து கொண்டு என்ன பண்ணுகிறது? வாட் டஸ் சின் கான்ஷியஸ்னஸ் டு? பாவ உணர்வினால் என்ன உண்டாகிறது? பாருங்க, இந்த பாவ உணர்வு தான் எல்லா விசுவாச குறைவுகள், அன்பிலீஃப், அவிசுவாசம், இவைகளுக்கெல்லாம் ஒரு தாயை போல இதனுடைய பிறப்பிடமாக அது இருக்கிறது. இந்த பாவ உணர்வு தான். பாவ உணர்வு நிமித்தமாக தான் அவிசுவாசமே அங்கே இருக்குது. எதையும் விசுவாசிக்க முடியாத ஒரு நிலை அங்கே இருக்கிறது. சரி, மூன்றாவது, எப்படி இது சபைக்குள்ள நுழைஞ்சது? பாருங்க, சபைக்குள்ள எப்படி நுழைஞ்சது? இந்த பாவ உணர்வு சொல்றேன். எப்படி சபைக்குள்ள நுழைஞ்சது? எப்படி இது வளர்ந்தது? எப்படி இது தலைத்தோங்க ஆரம்பித்தது சபையில் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் கவனிக்க வேணும். எப்படி தலைத்தோங்க ஆரம்பித்ததுன்னா, ஒரு தவறான விதத்திலே சில காரியங்கள் போதிக்கப்பட்டு விட்டது. பாருங்க, எல்லாமே தவறுன்னு சொல்ல, ஆனால் ஒரு தவறான ஒரு எம்பசிஸ், ஒரு தவறான விதத்திலே சில காரியங்களை அழுத்தி சொல்லிவிட்டார்கள். அது என்னன்னு சொன்னா, நமக்கு நீதி தேவை என்கிறத அதிகமாக சொல்லிட்டாங்களோ ஒழிய, நமக்கு இருக்கிற நீதியை குறித்த வெளிப்பாடு தான் நமக்கு தேவை என்கிறத சொல்ல தவறிட்டாங்க. They did not differentiate between the need for righteousness and the need for a revelation of the righteousness that we already possess. நம்முடைய பிரச்சனை என்ன? நமக்கு ஏற்கனவே நீதி இருக்கிறது, அதை குறித்த ஒரு வெளிப்பாடு தான் நமக்கு தேவை. அதை சரியா சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க? நமக்கு நீதி தேவை, நீதி தேவை, நீதி தேவைன்னு சொல்லி நீ நீதிமானா இருக்கணும். நீதிமானா தானே இருக்கிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? நீட் ஃபார் ரைச்சஸ்னஸ்க்கும் ரெவலேஷன் ஆஃப் ரைச்சஸ்னஸ்க்கும் வித்தியாசமா இருக்குது. எனக்கு தேவை என்ன? எனக்கு இருக்கிற நீதியை குறித்த வெளிப்பாடு தேவை. ஆனா சபையில என்ன பண்ணிட்டாங்க? ஒரு துல்லியமா விளங்கி கொள்ளாமல். பாருங்க, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது அறிவு குறித்து, எப்படி தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாக வேணும்னு சொல்லி, அதற்காக மனக்கண்கள்லாம் திறக்கப்பட வேணும்னு சொல்லி, அந்த அறிவுங்கிற வார்த்தை ஒருத்தர் சொல்றாரு எக்ஸாக்ட் நாலேஜ். சும்மா ஜெனரல் நாலேஜ் இல்லைங்க, பொதுவாக அப்படியே தோராயமாக தெரிஞ்சிட்டு இல்லை. தான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். அந்த வாசனை எங்கே இருக்குது பிரதர்ல? எந்த பைபிளில் நீங்கள் வாசித்தீங்க? என்ன அது இருக்குது பிரதர், எங்கேயோ ஒன்று இருக்குது இல்லை. ஜென்ரலாக எனக்கு தெரியும் பைபிள். ஜென்ரலாக தெரிஞ்சால் பார்த்தது தான், ஜென்ரலாக தெரிஞ்சு தான் தப்பு விடுறது. மாதிரி ஜென்ரலாக தெரிய பார்த்தாது. இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் துல்லியமாக தெரிய வேண்டும். என்ன துல்லியமாக தெரியாதனால தான் என்ன பண்ணிட்டாங்க? நீதி இருக்கிறது என்கிறதுனால, இப்போ இருக்கிற நீதியை குறித்த விளக்கம் எனக்கு தேவை. அது எப்படி எனக்கு வந்தது? நான் எப்படி அதை உடையவனா இருக்கிறேன்? நான் இதனால நான் என்னவா இருக்கிறேன்? இது என்ன என்னவா ஆக்குகிறது? எப்படிப்பட்ட ஆற்றலை எனக்கு தருகிறது? இதை குறித்த வெளிப்பாடு எனக்கு உண்டாக வேணுமே ஒழிய, இதை விட்டு போட்டு எனக்கு நீதியே இல்லாத போல எனக்கு நீதி தேவை, நீதி தேவைன்னு போதிச்சுட்டாங்க. இருக்கீங்களா? நான் நீதிமானா இருக்கிறேன்னு வேதம் சொல்லுது பாருங்க. வாசிக்கிற சில வசனங்கள் திருப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். We should not be talking about the need for righteousness. எனக்கு நீதி தேவைங்கிற விதத்தில் பேசக்கூடாது. எனக்கு நீதி தேவையில்லை, எனக்கு நீதி இருக்குது. எனக்கு என்ன தேவை? இந்த நீதியை குறித்த வெளிப்பாடு. எனக்கு இருக்கிற இந்த நீதியை குறித்த வெளிப்பாடு எனக்கு தேவை. ரொம்ப துல்லியமான அறிவு இதை பற்றி வேணும். 5:21 இந்த வசனங்கள்லாம் ரொம்ப ஆழமாக பார்ப்போம். நம்ம இப்போ சும்மா வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதை எதை பற்றி சொல்லுது? கல்வாரி சிலுவையில் என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்குது. பாவம் அறியாத அவர் எங்கே பாவமானார்? பிறந்தவொடனே பாவமா இல்லை, பிறந்தவொடனே ஒன்றும் பாவம் செய்யலை. சிலுவையில் ஏற வரைக்கும் பாவம் செய்யலை. பிலாத்து கையை கழுவிட்டார். இவர்கிட்ட ஒரு பாவம் நான் காணலன்னு விரோதியே சொல்லிட்டான். உலகத்தானே சொல்லிட்டான் பாவமே இல்லைன்னு. இவர் ஒன்றும் உலகத்தில் எந்த பாவம் செய்ததா சரித்திரமே கிடையாது.
குற்றமற்றவர் அவர். சிலுவையில் ஏறுற வரைக்கும் அவர் பாவியே கிடையாது. சிலுவையில் ஏறின பிறகு அங்கே தொங்கும்போது நமக்காக பாவமாக்கினாராம். தேவன் அவரை பாவமாக்கினதுனால் பாவம். அவர் பாவம் செஞ்சு பாவியாவல, பாவமாக்கப்பட்டார். அவர் பாவியானார் சிலுவையில். எதுக்காக பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது வேதம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் பாவமாக்கப்பட்டார்னு சொல்லி? அது முடிஞ்சுதா? 2000 வருஷத்துக்கு முன்னால் முடிஞ்சுது. அப்ப அவர் எப்ப பாவமாக்கப்பட்டாரோ அப்பவே நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நாம் நீதியாகும்படியாக, நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இல்லையா? சரி, 1 கொரிந்தியருக்கு திருப்போம். எல்லாமே பாருங்க கொரிந்தியர்ல இருந்து வாசிக்க போறேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொரிந்தியர் என்ன மாதிரி ஆட்கள்னு கொஞ்சம் கவனிக்கணும். கொரிந்தியரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட். அதில் இருக்கிற ஆளுங்கள்லாம் பயங்கரமான பின்னணியிலேருந்து வந்தவங்க. அவங்க சரித்திரத்தை கேட்டிங்கனாலே நமக்கு கூச்சமாக இருக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள். எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் அவருடைய சமுதாயத்தில் நிரம்பி கிடந்தது. கேளிக்கைகளும் எல்லா விதமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதிலே உலகத்திலேயே பேர் பெற்றவர்கள் அவர்கள். அந்த கொரிந்து பட்டணம் என்கிறது இந்த உலக பாவ சந்தோஷங்களுக்கு பேர் போன இடமா இருந்தது. அப்பேற்பட்ட பாவ பின்னணியிலிருந்து வந்தவங்க. அதுல தான் ரொம்ப இந்த நீதியை பற்றி ரொம்ப அதிகமா சொல்றாரு பாருங்க. ரோமர்கள் நிருபத்திலே அதிகமா இருக்குது. ஆனா இங்க வந்து அவர்களுக்கு எப்படி வலியுறுத்துறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யார் நம்முடைய நீதியானார்? இயேசு. அவரே நம்முடைய நீதி. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற நீதி சாதாரண நீதி அல்ல. நாம் நீதிமான் மட்டும் சொல்லல, அவரே நம்முடைய நீதி. அப்ப அவருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். வேதவசனம் இதை போதிக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். மோசமான ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க சபைக்கு. அவங்களுக்கு என்ன சொல்றாரு? அவரே உங்களுடைய நீதின்றார். யாராவது போய் பவுல் அப்போஸ்தலனே உங்க சரித்திரம் தெரியாத ஐயா, என்ன மாதிரி ஆளுங்கன்னு குடிச்சு வெறிச்சு எல்லா பாவ சந்தோஷங்களையும் அனுபவிச்சு இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த ஆட்கள் இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த டெண்டன்சிலாம் லேசாக அப்பப்போ வருது. இந்த ஆளுகளுக்கெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்களை போய் நீர் வந்து அவரே நீதியானார்னு சொல்றது இதெல்லாம் தப்பு இல்லையா? நாம் நீதிமானும் சொல்லாமா இருக்கா? சொல்றா இல்லை இல்லை, அவரே நீதியானார். இப்போ பாருங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. விசுவாசிகளுக்கு சொல்றாரு, இந்த கொரிந்தியருக்கு சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாத இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? நீ விசுவாசி, அவன் அவிசுவாசி. ஏன் அவனோடு பிணைக்கப்படுகிற? அவனுடைய வழிகளை அவனுடைய சிந்தனைகளை உன்னுடையது ஆக்கி கொள்ளாதே. அவனுடைய வழிமுறைகளை உன்னுடைய வழிமுறைகளை ஆக்கி கொள்ளாதே. அவனுடைய வாழ்க்கை முறையை உன்னுடைய வாழ்க்கை முறையை ஆக்கி கொள்ளாத. அதான் சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. பிணைக்கப்படாதுன்னு சொன்னா சிலர் வந்து என்ன சொல்றாங்க? நான் அவிசுவாசி வேலை செய்யற இடத்துல வேலை செய்ய மாட்டேன். எங்க பரலவம் தான் போகணும், நீங்க இங்க வேலை கிடைக்காது. அதை சொல்லி இல்லைங்க. அப்புறம் எதுக்கு சொன்னார்? இங்க உலகம் முழுங்க சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷ பிரசங்கித்து அவளை சீஷராக்கி பிதாக்குமார் அவங்கள போய் ரட்சிக்கப்பட வச்சு கூட்டு வந்து ஞானத்தான் எடுக்க வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை போச்சு கத்தருக்குள்ள நடத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. விட்டு ஓடிடுங்கன்னு சொல்லலை. நீங்களாம் பரலோகத்து வந்துருங்க, இதெல்லாம் பாவிகள் இருக்கிற இடம்னு சொல்லல. அப்படியெல்லாம் சொல்லலை. வேத வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அங்கங்கே பரவலாக கிடக்குது சத்தியம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, அதுக்கு தான் இங்கே ஆலயத்துக்கு வந்தால் ஒன்றா போட்டு கொஞ்சம் கோர்வையாக சேர்த்து கரெக்டாக போதிக்கிறோம். அதுக்கு தான் போதகர்கள். ஏதாவது ஒரு வசனத்தை வாசிட்டு ஆமையா அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயான்னு சொல்லியிருக்குது. எல்லாம் அந்நியம் தான். அங்கே ஒருவன் கிறிஸ்தவம் கிடையாதாக்கும், ஒருவனும் விசுவாசி கிடையாதாக்கும், ரொம்ப கஷ்டமான வேலையாக்கும். இது வந்து அவிசுவாசிகள் மத்தியில், இந்த அக்கிரமக்காரர்கள் மத்தியில் நான் இருக்க மாட்டேனாக்கும். அப்படி சொல்ல வேதம். வேதம் என்ன சொல்லுது? அவனுடைய எண்ணத்தை உன் எண்ணம் ஆக்கிக்காத, அவனை மாதிரியே யோசிக்காத, அவனை மாதிரியே சிந்திக்காத, அவனுடைய புத்தி உன் புத்தி ஆகிடக்கூடாது. அதுதான் அங்கே அர்த்தம். பிணைக்கப்படாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசி அவிசுவாசியோட பிணைக்கப்படாது இருப்பாயாகன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாரு? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப விசுவாசிக்கு என்ன பேரு? நீதி. அதான் சொல்லுங்க, நான் நீதி. உங்க பேரே மிஸ்டர் ரைச்சஸ்னஸ், மிஸ் ரைச்சஸ்னஸ், மிஸ்ஸஸ் ரைச்சஸ்னஸ், மேடம் ரைச்சஸ்னஸ். ஹலோ, உங்க பேரே அப்படி வச்சுட்டாருங்க. உங்களை கர்த்தர் கூப்பிடுறதே நீதி, 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 நீதி. உங்களுக்கு நல்ல டைட்டில் வேணுமா? அந்த டாக்டரை விட அது நீதி பெட்டர். நீதி.
ரெவரண்டை விட நீதி பெட்டர்னு. எல்லாத்தையும் விட நீதி பெட்டர். நீதி, நான் நீதிமான். நான் டாக்டர் ரெவரண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நீதின்ற அறிவு வரலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? காலனுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுல டாக்டரா இருக்கணும். ஹலோ, இதை டாக்டர் பண்ணணும், இதை மாஸ்டர் பண்ணணும், இதை உள்ளத்துல இருதயத்துல வைக்க வேண்டும். நான் நீதிமான் என்கிறதை தேவன் சொல்லுகிறார். நீங்கள் நீதி. கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையில் இருக்கவங்க நான் சொன்னது போல அவ்வளவு அக்கிரமமான பின்னணியிலிருந்து வந்தவங்க. இன்னைக்கும் அவங்க மத்தியில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் எழுதுறாரு அவர். கொரிந்து நிருபத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்ப சொல்றாரு, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர்களுடைய சில நேரத்தில் அவங்க பயங்கரமான பாவங்கள்லாம் செய்யறாங்க பாருங்க. சபையில் இருந்து கொண்டு, விசுவாசிகளா இருந்து கொண்டு, அவங்க அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்ததுனால சில அந்த பழைய பழக்க வழக்கங்களுக்குள்ள திருப்ப போறாங்க. அவங்க அவர்களுக்கு என்ன சொல்றாரு? நீதி. நீ நீதி. அவனை பார்த்து நீ நீதின்னு சொல்றாரு இவரு. நீ பாவின்னு சொல்ல வேணாமா? இன்னைக்கு உள்ள பிரசையார விட்டா நீ பாவின்னு சொல்றதுல இவங்க பெரிய டாக்டர்களா இருக்கிறாங்க. பாவி பாவி பாவி. அவர் சொல்றாரு நீதி. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு சிம்பிள் லாஜிக் பாருங்க. வீட்டுல பிள்ளைய மக்கு மக்கு மக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு மக்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க நீங்களே. ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு மக்க உண்டாக்குறதுக்கு டெய்லி மக்குன்னு அவனை கூப்பிடுங்க 4 தடவை. ஆனால் கண்டிப்பாக மக்க ஆவான். நான் சொல்றதுனால மக்கா கண்டிப்பா ஆவான். சொல்லியே தான் ஆண்டவர் வானத்தை பூமி எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. உங்களை அவருடைய சாயல்ல உண்டாக்கிட்டார். நீயும் சொல்லி உண்டாக்கிட்டு இருக்காரு. நம்ம சொல்லி தான் உண்டாக்கிட்டு இருக்கோம். நம்ம பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வந்துருன்றீங்க? நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷசாலியாகி தன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத பொக்கிஷமாகிய இந்த இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து. இந்த இருதயம் தான் பாருங்க, இதுல என்ன இருக்குது? இங்க இருக்கிற நல்லதுல இருந்தா நல்லதை கொண்டு வர்றான், கெட்டதுல இருந்து கெட்டதை கொண்டு வருகிறான். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இங்க என்னத்தை வைக்கிறோம், இங்க என்னத்தை பேசுறோம். வாயில இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதி இருக்குது பாருங்க. அதுதான் பிரச்சனையே. அப்ப சிம்பிள் லாஜிக். மக்கு மக்கு மக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அவன் மக்கு தான். சிக்கு சிக்கு சிக்குன்னு சொல்லிருந்தா அவன் சிக்கு தான். ஊர்ல சொல்றாங்கன்னு சொல்லி நம்மளும் சொல்லிட்டு இருக்க கூடாது. டாக்டர் பிள்ளை சிக்கு, டீச்சர் பிள்ளை மக்கு, அப்படிதான் சொல்றாங்கய்யா. நீங்க என்ன சொல்லணும்? என் பிள்ளை மக்கு இல்லை, என் பிள்ளை சிக்கும் கிடையாது. என் பிள்ளை மக்கும் கிடையாது, சிக்கும் கிடையாது. என் பிள்ளை டாப்பு. ஏன்னா பரலோக பிதா தகப்பன் சொல்லிட்டாரு, நீ கீழாயிராமல் நீ மேலாயிருப்பாய், வாளாயிருக்காமல் நீ தலையாய் இருப்பாய். அவர் சொல்லிட்டாரு நீங்க தான் டாப்னு சொல்லி. அப்ப அதை அறிவித்துக் கொண்டிருங்கள். உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் நீங்கள் அதை பேச வேணும் பாருங்க. அப்ப அவர் சொல்லிட்டார் நீதின்னு சொல்லி, நீதி என்றே அழைக்கிறாரு. அப்ப நாமும் நீதி என்றே அழைக்க வேண்டும். அப்ப சபையும் அப்படிதான். வீட்டுல எப்படி பிள்ளைய மக்கு சிக்குன்னு சொன்னா அப்படியே மக்கு சிக்கு ஆகுதோ, அது போலவே சபையிலையும் ஜனங்களை பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருந்தா. ஹலோ, நிறைய பாவிகளை உருவாக்குறோம். சபை முழுக்க பாவிகள் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அதான் சில சபைகள பிரச்சனை. சில சபைகள் என்ன பிரச்சனை? நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது ஜெபம் பண்றேயா, நானும் ரொம்ப பிரயாசப்பட்டு வீடுகளை போய் சந்திச்சு ஜனங்களை எப்படியாவது நான் நடத்தணும் பார்க்கறையா. எல்லாம் வீடெல்லாம் சந்திக்கிறீங்க, ஜெபம்லாம் பண்றீங்க, ரொம்ப அழுது ஜெபம் பண்றீங்க, முறையிடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்ச உடனே பாவின்னு அவன் எப்பெல்லாம் கோயிலுக்குள்ள வந்தாலும் பாவின்னு சொல்ல வேண்டியது. ஜெபம் பண்ணதெல்லாம் கேன்சல் ஆகி போச்சு. அவனை நல்லாக்குறதுக்கு பண்ண ஜெபம் எல்லாம் இந்த வார்த்தையிலே கேன்சல் ஆகி போச்சு. ஹலோ, பிரசங்கர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நான் சொல்றது இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இதே சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படிதான் ஆகும். அது ரொம்ப வசதியா போகுது அவங்களுக்கு. சரி, பாவி தான், நம்மளும் பாவி, என்ன பண்றது தான் அவரே சொல்றாரு. மனுஷன்னா பாவி தான் போ அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டே போயிடுவாங்க. நான் பாவின்னு சொல்லியில்ல வேதம், நான் நீதி என்று சொல்லியிருக்கேன். நீதி என்கிற உணர்வு பாருங்க, அதான் நான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன். இந்த பாவி என்கிற உணர்வு இந்த லுங்கி கட்டுற மாதிரி பாருங்க. லுங்கி கட்டினா எங்கே வேணா போய் பிளாட்ஃபார்மில் கூட உட்காந்துக்கலாம். உட்காந்து டீ கொண்டாப்பான்னு சொல்லி அங்கே உட்காந்து ஜாலியாக அவன் மற்ற லுங்கி கட்டினவனோட உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியதான். சூட்டை போட்டோன்னா அந்த பக்கமே போக மாட்டீங்க. சூட்டு போட்டோன்னா அங்கெல்லாம் போய் உட்காரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துடுது. இந்த சூட்டு ஆளையை மாற்றிடுது பாருங்க. ஆள் தன்னை பற்றி எண்ணுகிற விதத்தை அது மாற்றுகிறது. அதனால தான் பாருங்க, சூட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன் சொல்கிறாங்க சுத்தமாக போடுன்னு? கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு தமிழில் பழமொழி சொன்னால், நல்லா இருக்கிறத கூட துவைச்சு போட மாட்டேறாங்க சிலர்.
ஏன்னு சொன்னா அது ஒரு ஆவிக்குரிய தன்மைன்றாங்க. அவங்களுடைய பிலாசபி என்ன, ரெண்டே சட்டை, ஒன்று கொடியில தொங்குது, ஒன்று உடம்புல தொங்குது. இந்த 2 சட்ட பிலாசபி வந்து எப்பேற்பட்ட அழுக்கன ஆளை மாற்றுதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சத்தியமா நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் பெரிய உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியமாக இது. ஒன்று கொடியில தொங்குதாக்கும், ஒன்று உடம்புல தொங்குதாக்கும். இந்த வெயில்ல நாரி தொங்கிட்டு இருக்கோம். ஒரு 10 சட்டை இருந்தால் தான் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். இதெல்லாம் விட்டு போட்டு இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, ஜனங்களுக்கு ரொம்ப அது வந்து தவறான வழிகளில் அது நடத்துகிறது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அப்போ லுங்கி கட்டினவனுக்கு வந்து அவன் எங்கே வேணா உட்காரலாம், அழுக்கு பண்ணிக்கலாம், படிஞ்சிட்டு பரவாயில்ல பார்த்துக்கலாம், இது லுங்கி தானே தூக்கி எரிஞ்சிக்கலான்னு போகிறான். ஆனால் சூட்டு போட்டவன் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறான். ஏன்னு சொன்னால் அழுக்காயிடக்கூடாது, ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்குது, அழுக்காயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் பாருங்கள் வாழ்க்கையும். இந்த பாவ உணர்வு வந்தது நம்ம லுங்கி கட்டினவனை மாற்றி ஆக்குது. அந்த பாவ வாழ்க்கையில் கொண்டு போய் விட்டுது. பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஏற்கனவே கரைப்பட்டாச்சு, ஏற்கனவே இது அழுக்கு தான், ஏற்கனவே இது 10 ரூபாய்க்கு போகாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம், நம்மளை பற்றி ஒரு தாழ்வான எண்ணம். பரவாயில்ல, இந்த பாவத்தையும் செஞ்சிருவோம், நம்ம அந்த பாவத்தை அன்னைக்கு செஞ்சோமாக, இந்த பாவத்தை இன்னைக்கு செஞ்சிருவோமாக்கும், நேற்று வந்து இது பண்ணமாக்கும், இன்னைக்கு குடிச்சு உருண்டுருவோமாக்கும், பரவாயில்ல பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு பாருங்க. ஆனால் நான் நீதிமான் என்ற உணர்வு வந்து சூட்டு மாதிரி. இந்த சூட்டை போட்ட நீதிமான் என்கிற சூட்டை போட்ட உடனே, இது மனதில் ஏறின உடனே, இதை ஒரு உடை போல மனதில் உடுத்தி கொண்ட உடனே என்ன ஆகுது, சே இந்த குப்பை கிட்ட நான் போகவே கூடாது, இது பாவ செயல், இதை நான் தொடவே கூடாது, இதை நான் செய்யவே கூடாது, இதை நான் அணுகவே கூடாது, இது எனக்கு ஒவ்வாது, என் கையால் இதை நான் தொட மாட்டேன், நான் சுத்தமானவன், நான் தூரம் வர்றேன்ற அந்த இதாயிடும். இருக்கீங்களா? அப்ப நீதிமான் நீதிமான் நீதிமான்னு சொல்லி தான் அவனை சூட்டு போட வைக்கிறோம். நம்ம சூட்டை அவனுக்கு எப்படி உடுத்தி வைக்கிறோம்? நீதிமான் நீதிமான் சொல்லி தான் போட வைக்கிறோம். நீதிமான் நீதிமான் பிரசங்கம் பண்ணிட்டே இருங்க, ஜனங்களுக்கு சூட்டு போட்ட மாதிரி உணரும். நீதிமான் 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 எண்ணம் வந்துடும். அப்புறம் வந்து அவங்க தப்பான காரியங்களை செய்யும் போது, ஐயோ நீதிமானுக்கு ஏற்காத இது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, நீதி. உங்க பேர் என்னங்க? நீதி. இல்லைங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, கடவுளுக்கு தெரியும். கடவுள் கொரிந்தியர், அதான் கொரிந்தியர் ரொம்ப முக்கியம். கொரிந்தியர்ல சொல்றாரு நீதி நீதி. இல்லைங்க என் சரித்திரம் கொஞ்சம் கேட்கல. உங்க சரித்திரம் கேட்கலங்க, பைபிள் நான் கேட்க வந்திருக்கேன். இல்லை என் கதையை கொஞ்சம் சொல்லிடுங்க. நேற்று என்ன நடந்துச்சு? நேற்று நடந்ததை விடுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இல்லைங்க நான் ஒரு பாவம் செஞ்சேன், பாவத்தை கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவங்கள்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், அதனால் அதை விடுங்க, நான் நீதி. ஹலோ, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. சரி, இவ்வளவு வசனம் 3 வசனம் சொல்லுது நான் நீதிமான்னு சொல்லி, நான் நீதின்னு சொல்லி இருக்குது. ஆனால் நமக்கு தொடர்ந்து நமக்கு நீதி தேவை என்கிறது தான் போதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவனுடைய பிரச்சனையே தான் பாருங்க. ஆவிக்குரிய மக்களுக்கு வந்து ஏதேன் தோட்டத்திலே அதான் பிரச்சனை பாருங்க. அவன் வந்தான், சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட பேசுறான். என்ன சொல்றான்? இதை சாப்பிட்டால், இந்த விளக்கப்பட்ட கனியை பூசித்தால் நீயும் தேவனை போல. ஆனால் தேவனை போல தான் இருக்காங்க ஏற்கனவே. எப்பேற்பட்ட பொய்யம் பாருங்க. அவன் இருக்கிறத வந்து இனிமேதான் ஆக போறது மாதிரி பேசுறான். இவங்களும் அதை நம்புறாங்க பாருங்க. அப்ப அந்த பழைய பொய்யை தான் இன்னைக்கு பிசாசு, அதே பிசாசுகிட்ட எதுவும் புது ட்ரிக்ஸே கிடையாது அவன்கிட்ட. அவன் ஒன்றும் அவ்வளோ பிரைட்டு கிடையாது, அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய பெரிய புத்திசாலின்னு சொல்ல முடியாது. அதே தான் திருப்பி திருப்பி அவன் 4 ட்ரிக் வச்சிருக்கான். அதே தான் திருப்பி திருப்பி ஒன்று இல்லைன்னா ஒன்று இதே தான் மாற்றி 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பைபிள் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னாலும் அதே தான் திருப்பி திருப்பி வருது. ஜனங்க அதுக்கே தான் திருப்பி திருப்பி விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அதே தான் திருப்பி இப்போ யூஸ் பண்ணுறான். என்ன யூஸ் பண்ணுறான்? நீதி இருக்குது, நமக்கு நீதி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழும்பி பாவமாக்கப்பட்டு நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு. ஆனால் நீதி இல்லைங்கிறது போல நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி, நான் இனிமேதான் இதை நான் ரொம்ப முயற்சி செய்து பெற வேணும் என்கிறது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தி விடுகிறான். இது எப்படி வளருது சபையில்? நமக்கு நீதி வேணுன்றாங்க, இதை பற்றி ஒரு தெளிவு இல்லை, ஒரு அக்யூரேட் நாலேஜ் இல்லை. இந்த அக்யூரேட் நாலேஜ் இல்லாதனால பாட்டு யார் எழுதுறது? அக்யூரேட் நாலேஜ் இல்லாத ஆளுங்க தான் எழுதுறாங்க கடைசியில் பாட்டு. அப்புறம் என்ன அது அவங்களுக்கு பாருங்க. அமெரிக்காவில் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த காலத்தில் அடிமைகளாக இருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அடிமைத்தனம் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து யாரும் இந்த மாதிரிலாம் போதிக்கல பாருங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அடிமைத்தனம் அங்கே இருந்தது பாருங்க. அடிமைகளாக இருந்தார்கள். துட்டு கொடுத்து வாங்கலாம் ஒரு வேலைக்கு ஆளை. பெரிய பெரிய பணக்காரங்களாம் பெரிய ஒரு ஸ்டேபிள் ஆஃப் ஸ்லேவ்ஸே வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு 50
ஸ்லேவை வச்சு தங்களுடைய வயலில் வேலை செய்ய வச்சு இப்படிலாம் இருந்தாங்க பாருங்கள். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடி உத வாங்கி சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. யார் தான் ஒன்றுமே கஷ்டப்படலாம் கூட, சோறு போட்டு வேலை வாங்கினா கூட யாருக்குமே அடிமையாக இருக்கிறதுனா பிடிக்காது. அவங்க வேதனை, அந்த வேதனையில் அவங்க சபைக்கெல்லாம் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இது பண்ணி கடைசியில் என்னைக்கு அவங்களுக்கு விடுதலை வரும்னா அவங்க எல்லாம் என்ன எழுதிட்டாங்க, பரலோகம் போன பிறகு தான் விடுதலை. அதனால தான் பாருங்கள் அவங்க பாட்டுங்கள்லாம் அப்படி இருக்கும். எப்படி எல்லாம் எப்போ நான் பரலோகம் போவேன், நான் அங்கே வந்துடுறேன் ஆண்டவரே, இது வேணாம் எனக்கு, இது வேணவே வேணாம், இங்கே ஒன்றுமே எனக்கு பிடிக்கல, நான் அங்கே வந்துடுறேன். இதே தான் பாட்டு அவங்க பாட்டுங்க. அவங்க பாட்டுங்கள்லாம் பாருங்கள் அப்படி தான் இருக்கும். நீக்ரோ ஸ்பிரிச்சுவல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இது எனக்கு பிடிக்கல, நான் அங்கே வந்துடுறேன். இதே தான் கிறிஸ்தவ சபைக்குள்ளேயும் வந்துடுச்சு. கிறிஸ்தவ சபைக்குள்ளே என்னன்னா இவங்கெல்லாம் ஸ்லேவ்ஸும் கிடையாது, இவங்க ஒன்றும் கஷ்டமும் படல. ஆனால் அந்த உணர்வு நான் பாவி, நான் பாவி பாவின்ற உணர்வு, இங்கே ஒன்றும் கிடையாதுன்ற உணர்வு, இங்கே ஒன்றும் இப்போ நல்லதே கிடையாது, இங்கே எல்லாம் கெட்டது தான்ங்கிற உணர்வு இது மேலோங்கி விட்டது. ஆகவே அதில் அப்படியே இருந்து இது எப்படியே டெவலப் ஆகுது பாருங்கள். எப்படின்னா பாட்டுகள்னால, இங்கே நடக்கிற போதனைகள்னால, ஜபத்தினால, ஜனங்க பேசுகிறதுனால, அறிக்கை செய்கிறதுனால இப்படியே ஒரு ஸ்டெடி நியூட்ரிஷியஸ் டயட் ஆஃப் சின் கான்ஷியஸ்னஸ் இஸ் கிவன். தொடர்ந்து குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஊட்டச்சத்து என்ன கிடைக்குதுங்க, பாவ உணர்வு ஊட்டப்படுகிறது. ஊட்டப்பட்டு பாவ உணர்வு இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது. எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குதுன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பாவ உணர்வு இருந்தால் தான் நீ ஆவிக்குரியவன். பாவின்னு சொன்னதான் ஆவிக்குரியன். எவ்வளோ தாழ்மை பாருங்க அவருக்கு, நான் பாவின்றாரு அவர். இந்த சாம் சொல்லுதுற அவர் சரியான ஆள் கிடையாது, அவர் நீதின்றாரு. ரொம்ப பெருமை பாருங்க. நான் சொல்றேன் எது பெருமை எது தாழ்மைன்னு. கர்த்தர் சொல்றாரு நீதின்னு சொல்லி, அப்போ நான் சொல்றேன் சரி ஆண்டவரே நீர் நீதின்னு சொன்னதுனால எனக்கு நீதி மாதிரி எனக்கு உணர்வு இல்லை. இப்போ இருந்தாலும் நீர் சொல்லிட்டீரு, நீர் பெரியவர், என்னை விட புத்திசாலி, என்னை விட ஞானி, எல்லாத்தையும் உண்டாக்குனவர், தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீரே சொல்லிட்டு நான் நீதின்னு சொல்லி, ஆகவே நானும் ஒத்துக்கிறேன் நான் நீதி. நான் என்னை தாழ்த்தி என்னுடைய எண்ணத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு 4 பேர் சொல்றதெல்லாம் நம்பாம நீர் சொன்னதை பெருசா நம்பி நான் நீதி என்று நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் நீதிமான் ஒத்துக்கொள்கிறேன். இது தாழ்மையா? இதுதான் தாழ்மைங்க, இதுதான் தாழ்மை. அவர் நீதின்னு சொன்ன பிறகு நான் பாவின்னு சொன்னா அது கர்வம். நான் நீதிமான் என்று அவர் சொன்ன பிறகு நான் தூசின்னு சொன்னா அது பெருமை, மேட்டுமை. கடவுளை விட எனக்கு ஜாஸ்தி தெரியும், அவர் கிடக்கிறார், அவர் என்னமோ சொல்லியிருக்காரு, நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா எப்படி பரட்டிட்டாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க, அவர் என்ன அப்படி சொல்றது, நம்மளாம் நீதிமான் ஆயிட முடியுமா? நாங்களாம் 10 வருஷமா கிறிஸ்தவனாக இன்னைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கெல்லாம் நித்தியம் வரைக்கும் முயற்சி எடுத்தாலும் நீதிமான் ஆக போறது இல்லை. அந்த வழியில என்ன ஒரே வினாடியில அவரை பாவமாக்கி என்னை நீதிமான் ஆக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் கல்வாரி சிலுவையினுடைய மேன்மை. இப்ப நான் என்ன பண்ணணும், இது வந்து ஒரு இது மாதிரி பாருங்க, ஒரு பிறப்பு மாதிரி. இது எனக்கு நடந்து விட்டது. பிறப்புக்கு நான் என்ன பண்ணுங்க, நான் ஒன்றும் பண்ணல. பிறப்புல என்ன நடக்குது, நீங்க என்ன பண்ணீங்க பிறக்கிறதுக்கு? நீங்க பெரிய முயற்சி எடுத்து நம்ம பிறக்கணும் இந்த உலகத்துல, ஒரு திட்டம் போடுவோம், அதுக்கு எப்படி பிறகு பண்ணீங்களா? நீங்க கிடையாதுங்க, இது வேற யாரோ திட்டம் போட்டு அப்படி நடந்தது. அம்மா பிரசவ வேதனை அனுபவிக்கிறாங்க, டாக்டர் டெலிவரி பண்றாரு, அப்பா பில்லு பே பண்றாரு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்து பிறந்தீங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க வந்து தலையை வெளியே நீட்டினீங்க, நீங்க உலகத்துக்குள்ள நுழைஞ்சீங்க, அவ்வளவுதான ஒழிய நீங்க என்ன பெருசா பண்ணிட்டீங்க? உங்களுக்கு அது நடப்பிக்கப்பட்டது. அப்ப நான் ஒண்ணும் பண்ணலங்க. நீதிமான்ங்கிறது நான் ஏதோ பெருசா பண்ணதுனால அல்ல, என்னை அவர் தம்முடைய அழியாத வித்தினாலே பிறப்பித்திருக்கிறார், புது மனுஷனாக பிறப்பித்திருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போயின புதிய மனுஷனாக என்னை பிறப்பித்திருக்கிறார். நீ என்ன பண்ண, உன்னை நீதிமான்னு சொல்லுது? நான் ஒண்ணுமே பண்ணல. அதாங்க பிறக்கிறதுக்கு நான் என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ணல. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் எப்போ நீதிமானானேன்? மறுபடியும் பிறந்த போது நீதிமானேன். எப்படி நீதிமானானேன்? அவர் என்ன அப்படி பிறக்க வைத்து விட்டார், அழியாத வித்தினால் பிறக்க வைத்து விட்டார். நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பிறந்து விட்டேன். இப்ப பிறந்த பிறந்தான்னு சொன்னாங்க, நீ யாருன்னு சொல்லி. ஹலோ, இருக்கீங்களா?